ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. 16 ஆண்டுகளாக அவர்கள் கோப்பையை வெல்லாமல் இருப்பதற்கான காரணம் இதுதான். 2008 ஐபிஎல் தொடர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை ஒரு முறை கூட கோப்பையை வெல்லாத ஆர்சிபி அணி குறித்து இந்திய அணியின் முன்னாள் வீரரான அம்பாத்தி ராயுடு காரசாரமாக விமர்சித்திருக்கிறார். நடப்பு ஐபிஎல் தொடரின் நேற்றைய போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 182 ரன்கள் குவித்தது. அதை சேஸ் செய்ய முடியாமல் பெங்களூரு அணி தோற்றது. இதுவரை 4 போட்டிகளில் விளையாடியுள்ள பெங்களூரு அணி ஒன்றில் மட்டுமே வெற்றி பெற்று 3 போட்டிகளில் தோல்வியடைந்து தற்போது புள்ளி பட்டியலில் 9வது இடத்தில் நீடிக்கிறது. இந்த நிலையில் 2008 ஐபிஎல் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை ஒரு முறை கூட கோப்பையை வெல்லாத ஆர்சிபி அணி குறித்து இந்திய அணியின் முன்னாள் வீரரான அம்பாத்தி ராயுடு கடும் விமர்சனம் செய்திருக்கிறார். ஆர்சிபி அணி அழுத்தத்தில் இருக்கும்போது அவ்வணியின் பெரிய பேட்ஸ்மேன்கள் யாரும் சிறப்பாக விளையாடுவதை பார்க்க முடியாது. அணியில் உள்ள எல்லா இளம் வீரர்களும் கீழே வந்து விளையாடுகிறார்கள். அணியில் உள்ள பெரிய வீரர்கள் எல்லோரும் மேலே ஆட்டம் தொடங்கும் முன்னரே அவுட் ஆகி சென்று விடுகிறார்கள். இப்படி இருந்தால் அந்த அணி வெற்றி பெறாது. அது மட்டுமின்றி ஆர்சிபி அணிக்கு கடைசி கட்டம் வரை அழுத்தத்தில் விளையாடக்கூடிய வீரர்களாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இளம் வீரரான அனுஜ் ராவத், பிறகு தினேஷ் கார்த்திக். ஆனால் அந்த அணியில் இருக்கும் பெரிய பேட்ஸ்மேன்கள் தான் இந்த அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? அவர்கள் எல்லோரும் ஆட்டமிழந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்தார்கள். இது இன்று மட்டும் நடக்கவில்லை. 16 ஆண்டுகளாக ஆர்சிபி அணியின் கதை இதுதான் என்று விமர்சித்திருக்கிறார்.